அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிடர் ரோகிணி பீனா ஸ்ரீனிவாசன். நேரில் நம் இந்திய பதிவில் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் யாருக்கு ஏற்படும், உங்கள் ஜாதகத்தில் அதை எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஜோதிட ரீதியாக நாம் செவ்வாய் பகவானைத்தான் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொந்த வீடு ஆகட்டும், நிலம் ஆகட்டும், காலிமனை எதுவானாலும் ஆகட்டும், அது எல்லாத்துக்குமே காரக கிரகம் செவ்வாய் பகவான் தான். நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் சுக்கிர பகவான், வீட்டுக்குண்டான கிரகம் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லுவோம். காலிமனைக்கு உண்டான கிரகம் புதன் பகவான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம் திதி யோக கர்ண ஜோதிட முறையில் வீடு, நிலம், காலிமனை எல்லாத்துக்கும் பொதுவாக உண்டான காரக கிரகம் செவ்வாய் பகவான் தான். இப்போ சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகபோகத்துக்கு உண்டான கிரகம். இந்த வீட்டில் நீங்கள் போய் குடியிருக்கும் போது கிடைக்கும் உங்களுக்கு உண்டான அந்த கம்ஃபர்ட் லெவல், அந்த சுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு உண்டான காரக கிரகம் சுக்கிர பகவான். ஸோ அதற்குண்டான நீங்கள் இந்த வீட்டை அழகுபடுத்துறீங்க, அந்த வீட்டில் போய் நீங்கள் குடிபெயரும் போது உங்களுக்கு கிடைக்கிற சுகம் சுக்கிர பகவான். ஆனால் பூமிக்கு உண்டான காரக கிரகம், வீடுக்கு உண்டான, நிலத்துக்கு உண்டான காரக கிரகம் அனைத்துமே செவ்வாய் பகவான் தான். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் வலு பெற்றிருக்கும் போது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக நிலம், சொந்த வீடு, நிலம் வாங்கும் யோகம் கண்டிப்பாக அமையும். செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்போது வலு பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்தது சுகர்மம் அல்லது சித்தி அல்லது பிராமியம், இதில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் பிறக்கிறீங்க அல்லது நீங்கள் பவ கர்ணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கர்ணநாதனாக வருவார். ஸோ இந்த அமைப்பில் பிறக்கும்போது அல்லது செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோகசாரம் அல்லது கர்ணசாரத்தில் அமரும் போது உங்கள் ஜாதக செவ்வாய் பலம் பெற்று விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பில் உள்ள ஜாதகருக்கு சொந்த வீடு, நிலம் வாங்கும் யோகம் கண்டிப்பாக அமையும். ஆனால் இது எப்போது அமையும், எல்லாருக்கும் அமைந்து விடுமா எப்போதும் அமைந்து விடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இப்போ உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்கு, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமாக இருந்து விட்டார். ஆனால் இந்த வீடு, நிலம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா, இந்த பணத்துக்கு உண்டான கிரகத்தை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். குரு பகவானே நாம் தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த தனத்தை கொடுக்கும் நிலையில் இருக்கும்போது தான் உங்களால் அந்த வீடு, மனை, சொத்து எல்லாம் உங்களால் வாங்க முடியும். ஸோ இது எப்போது நடைபெறும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் தசாபுக்தி கோச்சார காலங்களில் இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு நல்ல நிலைமையில் வரும்போது, அந்த கிரக தொடர்பை பெற்று வலுவாக இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த அமைப்பு ஏற்படும். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இப்போ ஒரு செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் யோகியாவோ கர்ணனாவோ வந்துட்டாரு. அப்போது இந்த குருவின் கோச்சார குரு தொடர்பு உங்களுக்கு பெறும்போது அல்லது குரு புக்தி தொடர்பு பெறும்போது தான் உங்களுக்கு இந்த அமைப்பு ஏற்படும். ஸோ இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொத்து வாங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது அமைந்தே தீரும். அது உங்களுக்கு தானாகவே தேடி வரும். ஸோ இந்த அமைப்பு இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தொடர்ந்து நீங்கள் போயிட்டு பரிகாரம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, எப்போ போகலான்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் அல்லது சுகர்மம், சித்தி, பிராமியம், நாமயோகம் நடைமுறை உள்ள சமயம் அல்லது பவகரணம் உள்ள நாள் போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நில யோகம் கூடிய விரைவில் கிடைத்துவிடும். ஸோ நேர்களே, உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற பல நல்ல தகவல்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.